ஹலோ எவ்ரிவன், உங்கள் நடராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா deploying the application to the Kubernetes using Ansible. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன், நான் ஒரு K8 மாடல் பற்றி நான் கவர் பண்ண போகிறேன். பேசிக்காக அந்த K8 மாடல் பார்த்தீங்கன்னா Kubernetes core.k8 சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா அந்த மாடல் டைரெக்டாக Ansibleலேருந்து Kubernetes இன்ட்ராக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு மேனுஃபேக்சர் Kubernetes இன்ஸ்டால் பண்ணால் எதர் நம்ம ஹெல்ம் சார்ட் போனால் இல்லை கஸ்டமைஸ் போனால் சம்டைம் பார்த்தீங்கன்னா kubectl மூலியமாக மேனுவலாக கூட இன்ஸ்டால் பண்ணலாம். பட் என்னோட வீடியோ என்ன கவர் பண்ண போகிறேன்னா ஒரு Ansible பிளேபுக்கு வச்சு எப்படி நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் Kubernetes ஆப்ஜெக்ட் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அதே டைமில் எப்படி சர்வீஸை எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டாபிக்குள்ளே போனோம். இந்த மாடலோட டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெப் பேஜுக்கு போனால் இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாடலை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணிப்பாங்க. மினிமம் ரெக்குயர்மெண்ட், எக்ஸாம்பிள், பராமீட்டர்ஸ், தோஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் பேஜ்லேயே இருக்கும். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா இந்த டாக்குமெண்ட் பேஜில் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பிலோ பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த K8 மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட சம் கேஸில் யூஸ் ஆகும். இந்த டெமோவில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு Kubernetes நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்ட் மூலிமா சடன் நம்பர் ஆஃப் பாட் ரன்னிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடை எக்ஸ்போஸ் பண்ணுற நோட் போர்ட் மூலியமா. ஸோ இந்த என்டையர் ஆப்ரேஷன் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த Ansible பிளேபுக் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் வெரிஃபை பண்ணுறேன் வெதர் இந்த பாட்லாம் ப்ராப்பராக ரன்னிங் ஆகிட்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுதான் உங்கள் டெமோவை ஷோ பண்ண போகிறேன். என்னோட GitHub லிங்கில் இந்த கம்ப்ளீட் பிளேபுக் நான் கோட் இங்கே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட பிளேபுக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போனோம். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். இப்போ நம்ம Ansible K8s ஆப் deployment.yml ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம். இனிஷியலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெமோ பர்பஸ்க்காக லோக்கல் ஹோஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேதரிங் ஃபேட்ஸ் இங்கே ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட் கேதரிங் ஃபேட்ஸ் எனேபிள் பண்ண அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ரிமோட் சர்வர் யூஸ் பண்ணிங்கன்னா கேதரிங் ஃபேட்ஸ் ட்ரூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வேரியபிள் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பராமீட்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா kubeconfig_file, அனதர் பார்த்தீங்கன்னா namespace underscore nameன்னு சொல்லிட்டு. இந்த kubeconfig ஃபைல் பார்த்தீங்கன்னா எதை ரீப்ரசன்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட Kubernetesோட சர்வரை ரீப்ரசன்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த kubeconfig ஃபைல் மூலிமா தான் அந்த பர்டிகுலர் Kubernetes core.k8 மாடல் ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த கான்ஃபிக் ஃபைல் இல்லைன்னா இந்த என்டையர் ஆப்ரேஷனே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க் செக்ஷனுமே kubernetes.core.k8s மாடல் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடல் மூலிமா தான் நம்ம இந்த நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா kubeconfig ஃபைல் நம்ம வேரியபிளாக டிஃபைன் பண்ண பார்த்தீங்கன்னா நான் இங்கே கால் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளஸ்டர் அசஸ் வேணும். ஸோ கிளஸ்டர் அசஸ் இல்லாமல் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியாது. சேம் திங் தான் என் Ansible மூலிமா நான் இந்த kubeconfig ஃபைல் மூலிமா நான் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆப் -ns கொடுத்துருக்கேன். ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டிப்ளாய்மெண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா சேம் தான். kubeconfig இங்கே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே kubeconfig டிஃபைன் பண்ணியிருக்கணும். இங்கே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் -deployment.yml ஃபைல் மூலிமா தான் இதுக்கு ஆப்ஜெக்டை நான் டிப்ளாய் பண்ணுறேன் கிளஸ்டருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே இந்த ஃபைல் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஆப் deployment.yml ஃபைலை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நார்மல் Kubernetes டிப்ளாய்மெண்ட் ஃபைல் தான். திருப்பி நான் Ansible பிளேபுக்கே போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்டேஜ் தான் இங்கேயும். பட் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் தான் சோர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ ஒன்ஸ் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சோன்னா நான் ஒரு நோட் போர்ட் சர்வீஸ் நான் டிப்ளாய் பண்ணுறேன் இங்கே. ஸோ இந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஜென்ரல் சிமிலர் நேம் சர்வீஸ் தான் அது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இந்த என்டையர் ஆப்ரேஷனாக நம்ம டெர்மினலில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் டெர்மினலில் இருக்கேன். ஆல்ரெடி நான் என்னோட கோடை நான் க்ளோன் பண்ணிட்டேன். ஸோ டேரெக்டாக நான் Ansible பிளேபுக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ Ansible ஃபைல் நேம் கொடுக்குறீங்க. கொடுத்துட்றேன். இப்போ Ansible பிளேபுக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ டிப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ நோட் போர்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓகே பார்த்தீங்கன்னா 3 காட்டுது. எந்த ஃபெயிலியரும் கிடையாது. ஸோ Ansible சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கணும் வெதர் இந்த பாடு இந்த நோட் போர்ட்லாம் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. kubectl
get all hyphen app ns. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங்கில் தான் காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாட் ஸ்டேட்டஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேட்டஸ்லாம் எல்லாமே வந்து ப்ராப்பராக தான் வந்து லிசன் ஆயிருக்கு. ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வந்து ஒரு Kubernetes மேனுஃபேக்சர் ஃபைலை வந்து Ansible மூலியமாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.